நான் தான் 2வது கல்யாணம் பண்ணியிருக்கேன். கடவுளே. தம்பி அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே 3 எத்தனை பேர்கிட்ட சாட் பண்ணியிருக்கா தெரியுமா கல்யாணம்? ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் பழக்கமாயிடுச்சு ஒரு பொண்ணோட. ஓ அப்படியா விஷயம்? சரி ஓகே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நம்பர் கொடுத்தேன். என்னோட நம்பர் கொடுத்தேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன். கொடுத்தவொடனே அவங்களும் வாங்கிட்டாங்க. வாட்ஸ்அப் வந்தோடனே ஃபேஸ்புக் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசணும் மேடம். 2 பேரும் நான் இந்த அட்ரஸ் நான் இந்த வீட்டு எனக்கு என்னுடைய அட்ரஸ் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட அட்ரஸ் எனக்கு தெரியும். ஓ இது அவங்களுடைய சோக கதையெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டாரு. எங்கள் அண்ணன் தான் என்னை கடைசி வரைக்கும் வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் செஞ்சாங்க. உங்கள் வாய் உங்கள் உருட்டு நீங்கள் உருட்டுறீங்க. ஓகே அந்த இதில் வந்து எனக்கு ஒரு மனசு மாறிடுச்சு. சரி நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி நான் லவ் பண்ணேன். நீ அப்படி வரியா? அவங்க ஒரு 2 நாள் டைம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே டைம் எத்தனை நாள் வேணும் டைம் எடுத்துக்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. பிடிச்சிருக்கா பிடிக்கல ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஃபோட்டோ போட்டு கீழே வந்து ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் இருந்துச்சு. எவ்வளோ கால இடைவேளை இருந்தது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து லவ் பண்ணறதுக்கு? நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு எவ்வளோ கால இடைவேளை? 2 வாரம் இருக்கு. அடா பாவிங்களா. அடங்கொம்மால ஏண்டா என்ன பேசிப்பீங்க லவ் பண்ணும்போது? அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் காலேஜில் படிக்கும்போது என்னை வந்து ஒரு பையன் லவ் பண்ணான் அப்படின்னு சொல்லி. சாம்பார் ஆப்பு எனக்கு. நானும் சின்சியராக லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஆனால் அவன் மூலியமா எனக்கு ஒரு குழந்தை உருவாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நான் யோசிச்சு சரி ஓகே, அதாவது இது வந்து தெரியாதனமா அந்த வயசில் நடந்த தவறு செஞ்சிட்டீங்க, இதுக்கப்புறம் நீ உண்மை லவ் பண்ணுறிய அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சரி என்ன பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி நான் ஊருக்கே கூட்டு போயிட்டேன். ஜனவரி 14ஆம் தேதி எங்கள் வீட்டுக்கு கூட்டு போனேன். கூட்டு போனோடனே ஊரில் இருக்க எல்லாருமே என் வீட்டுக்கு வாசல் வந்து நின்ட்டாங்க. ஊம்புடா மூச்சு முட்டை ஊம்புடா. ஆனால் சார் கழுத்தில் தாலி கட்டினேன். ஜனவரி 22ஆம் தேதி நான் கழுத்தில் தாலி கட்டினேன். காலையில் 10 மணிக்கு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் ஊரில் இருந்தேன். ஓ அப்படியா விஷயம்? பிப்ரவரி 2ஆம் தேதி அவளை போய் அழைச்சிட்டு நான் சென்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டு இருந்துச்சு, கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவளோட கல்யாணம் ஆகி ஒரு 3-4 மாதம் அவள் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பித்தா. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஷாக் ஆகுது அப்படின்னா. என்னடி சொல்லிடி அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னான். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே ஆகாதான்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வேற ஒருத்தரோட முதல் தர கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். உனக்கு மண்டையில பிரச்சனை. உண்மை என்னது? உண்மை என்னன்னா அவளுக்கு வந்து முதல் தரம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதை மறைச்சு என் கூட சேட் பண்ணி லவ் பண்ணி அங்கேருந்து இங்கே வந்திருக்கா. ஹஸ்பண்டை விட்டுட்டு தான் ஹஸ்பண்டை விட்டு தான் வந்திருக்கா. ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, அவளுக்கு 3 வயசுல குழந்தை இருந்திருக்கு. அடங்கொம்மால. என்ன பேருமா? வைஷாலிமா. என்ன பண்ணுறீங்க இப்போ? பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டில் தான். கல்யாணம் ஆகலை. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எங்கே யாரு கூட இருக்கீங்க இப்போ சென்னையில்? ஃப்ரெண்டோட. வேலைக்கு போகிறீங்களா? இல்லை, வீட்டில் தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன் ஜாப்க்கு. ஓலா 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 ஓலம்மா. மாரிமுத்து யாரு? உங்க போட்டோ பார்த்தேனே மாரிமுத்துவோட. அவர் எங்க இருக்காரு? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஏன் போய் சொன்னீங்க கல்யாணம் ஆகலன்னு? சொல்லுமா. முதல்ல போய் சொல்லக்கூடாதுல்ல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? செல்வகுமார் யாரு? உண்மையான பேரு சொல்லுங்க வைஷாலி. உஷா. என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல? இப்போ சொல்லுங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படி பசங்களை? ஏமாத்தல, எனக்கு பிடிக்கல அவங்க. ஓ நீ அப்படி வரியா? யாரை பிடிக்கல? மாரிமுத்துவையா, செல்வகுமாரியா, மணியவா? லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. யாரை பிடிக்கல? இன்னும் பேரு சொல்லவா?
அன்பு, சிவா. பசங்க மட்டும் பொண்ணுங்களை ஏமாத்தினா அவ்வளோ பெரிய பிரச்சனை. நீங்க இத்தனை ஆம்பளைங்களை ஏமாத்திருக்கீங்க, சும்மா விட்டுருவோமா? சோலி முடிச்சு. எதுக்கு இந்த பையன் வாழ்க்கையை கெடுத்தீங்க? ஊர்ல இருக்கிற அத்தனை பெரியவங்களை முட்டாளாக்கி, அவங்க அம்மாவை முட்டாளாக்கி, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. மணிட்ட எதுக்கு செல்வகுமார் அண்ணன் சொன்ன? அவனுக்கு தெரியாது. எது நாகார்ஜுனாவா? அவனுக்கு தெரியாது. நான் எவனுக்கு தெரியாது? மணி புருஷனையே அண்ணன் சொல்லியிருக்காளே, இதெல்லாம் என்ன என்ன சொல்லி கூப்பிட்டேன்? மாமா கோவம் வந்துருச்சு. இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துருக்கிறது காரணம் இவ. அதனால செம டேலண்ட் உனக்கு. எவ்வளோ கூட வந்த பையன் யாரு? அவன் எப்படி ஃப்ரெண்டு? முன்னாடி இருந்தே தெரியும். எப்படி, எவ்வளவு முன்னாடி? இல்லை, இந்த மாரிமுத்துக்கு முன்னாடியா செல்வகுமாருக்கு முன்னாடியா? வந்து அப்புறமா தெரியும். சிவாக்கு முன்னாடியா, அன்புக்கு முன்னாடியா? அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுல யாரு ஃப்ரெண்ட்ஸ் யாரு புருஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இந்த பொண்ணு எப்படிப்பா தெரியும் உங்களுக்கு? எல்லாம் எஃபி. எவ்வளவு நாள் பழக்கம் எங்களை உங்களோட தொடர்புல இருக்காங்க? அடங்கொம்மால பார்க்கல மேடம். சொல்லு, எத்தனை ஹஸ்பண்ட் சொல்லு உனக்கு? மாரிமுத்து பத்தி சொல்லு, செல்வகுமார் பத்தி. செல்வகுமார கொஞ்சம் அனுப்புங்களேன். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? இது யாரு தெரியுமா? கேளுங்க ஒருத்தர். நான் தான் 2வது கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு நீங்க மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, மாரிமுத்துன்னு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் கல்யாணம் ஆகி அப்போ அங்கே கோயில்பட்டிலே அவரோட ஃப்ரெண்டு எத்தனை பேர் இருக்காங்க. மணி என்னன்னு தெரியல, ஏன்னா மணிக்கிட்டே என்னை பற்றி அண்ணன் சொல்லி வச்சிருக்கா. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்ப யாரு கூடயாவது இப்படி 3-4 மாசம் தள்ளறது, அப்புறம் இன்னொரு ஆளை மாத்துறது, இதுதான் பண்ணிட்டு இருக்க நீ. என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல? சரி, அஜித் உன்னை பார்த்துட்டு இருக்கான், நீ உட்கார்ந்து இருக்க. மத்தவங்க கூட எதுக்கு சாட் பண்ற? எதுக்கு போட்டோ அனுப்புற? ஃப்ரெண்ட்ஸ் தான் மாமி. ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்கு போட்டோ அனுப்பணும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஃப்ரெண்ட்ஸ் தானே மேம், வேற எந்த தப்பான எண்ணத்துலயும் நான் அனுப்பலையே மேம். லவ் பண்றேன், கிஸ் பண்றேன்னு மெசேஜ் அனுப்பிச்சு. யாருக்கு மேம் அப்படி அனுப்பியிருக்கேன்? விஜே. அவர்கிட்ட ஏன் அப்படி அனுப்புன? அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லியிருந்தியா? அப்புறம் நான் தப்பே பண்ணல சொல்றேன். ஹலோ மிஸ்டர் விஜே பேசுறீங்களா? ஆமா, நீங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. சொல்லுங்க. ஓ, அப்படியா விஷயம்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்களா? ஆமா மேடம். எப்போ கல்யாணம்? 2 years ஆகும் மேடம். என்னப்பா? இல்ல புரியல. எப்படி அந்த பொண்ணை பழக்கம்? உங்களுக்கு Facebookல ஃப்ரெண்டா போலாம் மேடம். கடவுளே. தம்பி, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே 3 வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. சாம்பார் ஆப் எனக்கு. நீங்க ஏதா காசு செலவு பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு? ரொம்பலாம் செலவு, ஒரு 1000 செலவு பண்ணிருக்கேன். எத்தனை பேர்கிட்ட சாட் பண்ணிருக்கா தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆனங்கட்ட தாய், 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? சரி, அப்போ அவர் ஓவரா பேசுறாரு. சரி, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஏன்? நான் அந்த மாதிரி பொண்ணுல